மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா கிங்டம். நேற்று தமிழ் ட்ரெய்லர் வந்ததுங்க, தெலுங்கு ட்ரெய்லரும் முந்தா நேற்று நைட்டே வந்துருச்சு. படம் இந்த வாரம் வருது. செமையாக இருக்க போகுதுங்க படம். ஆனால் வேற லெவலில் இருக்குது ட்ரெய்லரு. சத்தியமாக வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஜெர்சி டைரக்டர் எடுத்தார், கௌதம் தின்னூரி. அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. விஜய் தேவரகொண்டா அண்ணன் நல்ல ஆக்டிங் படத்தில் இருக்குது, நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அனிருத் அண்ணன் இந்த பிஜிஎம் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. நம்ம ட்ரெய்லரை பார்ப்போம். ஜூபிட்டர் பைக் வந்து ஸ்பான்சராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு வில்லன் தம் வச்சுன்னு எமர்ஜென்சி ஆப்ரேஷன், நீ அண்டர்ஸ்கவர். விஜய் தேவரகொண்டா அண்ணன் வந்து போலீஸு, அந்த தீவுக்கு அண்டர்ஸ்கவர் ஆப்ரேஷனாக போகிறாரு. தெரிஞ்சு கைதியாக போகிறாரு. அப்பா அம்மா வேலையை எல்லாத்தையும் மறக்கிறேன். கன் பிளாஸ்ட் சீன் தெரிக்குது. நீ காலடி எடுத்து வைக்க போகிற புது உலகம். அந்த காட்டுவாசிக்கு இந்த மிலிட்ரி ஃபைட்டு தான் வேற லெவலில். அந்த ஒரு ஸ்டோரி தான் ஸ்க்ரீன் பிளே. நீ உயிர் வாழ போகிற மனுஷங்க, நீ சந்திக்க போகிற சிச்சுவேஷன், பிளாஸ்ட் ஃபயர், மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அந்த கிராஃபிக்ஸ்லாம் சும்மா வேற லெவலில் இருக்குது. போட்டில் ஃபைட்டிங், கன் ஷாட்டு, ரொம்ப ரிஸ்கி ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேஷன் மிஷின் அச்சீவ் பண்ண போகிறார். ஜெயில் ஃபைட்டு சும்மா ஸ்க்ரீன் பிளே அடித்து நொறுக்குது. ஒரு சிவா, அந்த சிவா தான் நம்ம கேங்குக்கு லீடர், நீ சந்திக்க போகிற லீடர். ஆக்சுவலாக விஜய் தேவரகொண்டாவோட அண்ணன் தான் அந்த படத்தோட வில்லனாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் படத்தில் தெரியுது. நம்ம அனிருத் அண்ணனோட பிஜிஎம் தெரியுது. உங்கள் அண்ணன் வந்து மிகப்பெரிய அரக்கன். ஹீரோயின் நம்ம பாக்யஸ்ரீ போஸ், அவங்க தான். அவனுக்காக நான் மொத்தத்தையும் கொளுத்திடுவேன் அப்படின்றான். அண்ணன் வளர்த்த சகோதரத்துவ பாசம் இன்னைக்கு வாழ்வா சாவான்னு போராட்டம். தேவகொண்டா அந்த ஃபயர் சேசிங், ஸ்ரீலங்கா ஆர்மி படம் வேற லெவலில் இருக்கே. ட்ரெயிலர் ஹிட் ஆகிடும் போலையே படம். தமிழில் தான் பார்க்கணும், தமிழில் வருது. தேவியில் கூட போய் பார்த்துக்கலாம். ஏதோ யுத்தம் இப்போதான் திறந்துருக்கு. அந்த கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு எடுக்கிறாங்க. அந்த பிஜிஎம் தேவாரா ப்ளஸ் கேஜிஎஃப் சலாரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பர் ஸ்க்ரீன் பிளே. கௌதம் தின்னாரி படம் ஹிட் ஆகிடும். ஏதோ பிரச்சனை இருக்கு, மனுஷங்களுக்கு கூட ராட்சசம் இருந்தா. இப்போ அவன் என்னடானா இந்த ராட்சசங்களுக்கு ராஜாவாயிட்டா. கிங்டம் டைட்டில் வைக்கமா நினச்சேன். இன்னும் நம்ம ஏரியாவில் அவ்வளோ புக்கிங்ஸ் வரல. மாயாஜாலில் மட்டும்தான் வந்திருக்கு. மாயாஜால் தான் ஊருக்கு முன்னே எல்லா புக்கிங்ஸும் ஓப்பன் பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுனா திங்கக்கிழமையே ஓப்பன் பண்ணிவிடும். நான் கடைசியாக மாயாஜால் வந்து எந்திரன் போனேன். அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை. இப்போல்லாம் அங்கெல்லாம் போகலாம், ஆனால் செலவு பண்ணி போனேன். இங்கே பெட்ரோலே நான் இப்போ 150 ரூபாய்க்கு போட்டுன்னு போய் அங்கே டிக்கெட் 200 ரூபா, 350 ரூபா, சாப்பிட 50 ரூபா. மாயாஜாலுக்கெல்லாம் போனால் 400 ரூபா ஆகிடும் எனக்கு ஒரு நாளைக்கு. அந்த 400 ரூபாய்க்கு நான் 4 படம் பார்த்துருவேன் இங்கே தேட்டரில். அதனால் நம்ம ஊர் தேட்டரில் பார்ப்போம். கிங்டம் ட்ரெய்லர் வேற லெவலில் இருக்குது, அடிச்சு நொறுக்குது. வேற லெவல் சப்ஜெக்டு. விஜய் தேவரகொண்டா குஷிக்கு அப்புறம் ஒரு தரமான சப்ஜெக்டு. இந்த படம் ஹிட் ஆகிடும் நினைக்கிறேன். ஜெர்சி டைரக்டரு. ஆல்வேஸ் ஜெர்சி ரொம்ப கிரிக்கெட் பிளேயர்ஸுக்குலாம் ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் அண்ட் எமோஷனல் லைஃப் ஸ்டோரி போக முடியாத இருந்த கௌதம் தின்னூரி அவர்கள். தெலுங்கில் படம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் படம் கன்ஃபார்மு. செம்மையாக இருக்குது. விஜய் தேவரகொண்டா அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு எமோஷ்னல் சப்ஜெக்டு ப்ளஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபயர் ஆஷ் தான். செமையாக தான் பேன் இண்டியா மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர். பொறுத்திருந்து பார்ப்போம். பாய்.